السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين. الصلاة والسلام على سيد المرسلين وعلى آله الطيبين وأصحابه الطاهرين ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد، فقد قال الله تعالى في كلامه المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بفضل بسم الله الرحمن الرحيم. إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم. اللهم صل على سيدنا محمد قرنت البركة بذاته حيا وتعطرت العوالم بطيب ذكره وريا وعلى آله وأصحابه وبارك وسلم. وقال تعالى في كلامه المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بفضل بسم الله الرحمن الرحيم. وما أرسلناك إلا رحمة للعالمين. صدق الله العظيم. அல்லாஹ் நம்மை எல்லாம் முஸ்லீமாக முஃமினாக ஆக்கி எம்பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்திலே ஒரு நபராக ஆக்கி அனுப்பியுள்ளான். அல்ஹம்துலில்லாஹ். அது மட்டும் இல்லாமல் நமது நபிகள் நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிக்கக்கூடியவர்களாகவும் அவர்களை கண்ணியப்படுத்தக்கூடியவர்களாகவும் ஆக்கினானே, அந்த அல்லாஹ்வுக்கு எல்லா புகழ். அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். பெரியோர்களே, சகோதரர்களே, இந்த உலகத்திலே அல்லாஹ் படைத்த மிக சிறப்பான படைப்பு முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்தான். அவர்களைத்தான் அல்லாஹ் முதலில் படைத்தான். அவர்களுக்காகத்தான் இந்த அனைத்து உலகமும், இந்த வானம், பூமி, சூரியன், சந்திரன் எதுவாக இருந்தாலும் இந்த முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காகத்தான். அவர்களை விட ஒரு சிறந்த படைப்பு எதுவுமே கிடையாது. அதை இமாம் பூசரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூட சொல்லுவார்கள்: ரப்புல் ஜமானி தஆலல்லாஹு காலிகுஹு ஃபமிஸ்லுஹு ஃபீ ஜமீஇல் ஹல்கி மஜிதி. நபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை போன்று ஒட்டுமொத்த உலகத்தையும் நான் ஒருவரையும் பெற்றுக்கொள்ளவில்லை என்பதாக சொல்வார். அதே போன்று ஹைருல் ஹலாயிக்கி ஆலர் முர்சலீன துரா, அனைத்து உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து வஸ்துக்களை விடவும் நபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறந்தவர்கள் என்றெல்லாம் கவிஞர்கள் இதை போற்றுகிறார்கள். நபியுடைய அந்த அந்தஸ்தை போற்றி படிக்கிறார்கள். நாம் எல்லாம் அறிந்த விஷயம்தான். ஆனால் இன்றைய காலத்திலே நபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிப்பது, அவர்களை கண்ணியப்படுத்துவது என்பது குறைந்து கொண்டே வருகிறது. ஏன் இதை பற்றி பேசப்படுகிறது என்று சொன்னால், நபியை நேசிப்பதில் தான் ஈமானுடைய வளர்ச்சி இருக்கிறது. உதாரணமாக, ஒரு விதை இருக்கிறது. ஒரு விதை வளர வேண்டும் என்று சொன்னால் அதற்கு தோதுவான மண் தேவை, நீர் தேவை, காற்று தேவை, காலநிலை தேவை. ஒரு விதை எல்லா காலங்களிலும் வளராது. எல்லா அனைத்து தண்ணீரிலும் வளராது, அனைத்து மண்ணிலும் வளராது, அனைத்து நாட்டிலும் வளராது. நாம் அறிந்த விஷயம்தான். ஒரு விதை விதைக்கப்பட வேண்டும், அது அழகாக வளர வேண்டும் என்று சொன்னால் அதற்கு தோதுவான மண் தேவை, அதற்குண்டான அளவான நீர் தேவை, அதற்குண்டான அளவான அந்த வெப்பநிலை என்பது தேவை. நாம் எல்லாம் அறிந்த விஷயம்தான். ஒரு விதை வளருவதற்கு இவ்வளவு தேவைப்படுகிறது. அனைத்தும் தோதுவாக இருந்தால் தான் அந்த விதை வளரும், வளர்ந்து செடியாக மரமாக மாறும். இல்லை என்று சொன்னால் காய்ந்து விடும். நாம் அறிந்த விஷயம்தான். அதே போன்று தான் சூஃபியாக்கள் சொல்கிறார்கள், இந்த ஈமான் என்பது ஒரு விதையை போன்றது. இந்த விதை என்பது எதை கொண்டு உருவாகிறது என்று சொன்னால், இக்ராரும் பில் லிசான் வ தஸ்தீகும் பில் கல்ப். லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வை தவிர யாரும் இலாஹ் இல்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய ரசூலா, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வால் அனுப்பப்பட்ட ரசூலாக இருக்கிறார்கள் என்று ஏற்றுக்கொள்வதினால், சொல்வதினால் இந்த ஈமான் என்ற விதை கிடைக்கிறது. தப்தீக்கும் பில் கல்ப், அதை உள்ளத்தை கொண்டு உறுதிப்படுத்துவதினால், உண்மைப்படுத்துவதினால் இந்த ஈமான் என்ற விதை கிடைக்கிறது. எப்போது அது வளரும், எந்த மண்ணிலே வளரும், எவ்வளவு தண்ணீர் தேவை, எவ்வளவு காற்று தேவை, எவ்வளவு வெப்பநிலை தேவை என்றெல்லாம் அந்த ஈமானுக்கும் இருக்கிறது என்பதாக சூஃபியாக்கள் சொல்கிறார்கள். எந்த மண்ணிலே தெரியுமா அந்த ஈமான் வளரும்? முஹப்பத்தே ரசூல், நபியை எவ்வளவு நேசிக்கிறோமோ அந்த அளவிற்குத்தான், அந்த பூமியில் தான் நபியை நேசிக்கக்கூடிய ஒரு உள்ளத்தில் தான் இந்த ஈமான் வளரும் என்பதாக இமான்கள் சூஃபியாக்கள் நமக்கு ஞாபகப்படுத்துகிறார்கள் பெரியோர்கள். முஹப்பத்தே ரசூல்,
அதுவாத்தே ரசூல். நபியை கண்ணியப்படுத்தக்கூடிய பூமியாக இருக்க வேண்டும். நபியை நேசிக்கக்கூடிய பூமியாக இருக்க வேண்டும். அந்த பூமியில் தான் இந்த ஈமான் என்ற விதை வளரும் என்பதாக நமக்கு இமாம்கள் ஞாபகப்படுத்துகிறார்கள். நமக்கு ஒரு கேள்வி வரலாம், ஏன் அமலை கொண்டு இந்த விதை வளராதா, ஏன் இழிமை கொண்டு இந்த விதை வளராதா என்ற ஒரு கேள்வி வரலாம். அமலை கொண்டோ இழிமை கொண்டோ ஈமானுக்கு வேலை இல்லை, ஈமான் வளராது. அமல் எதை தெரியுமா வளர்க்கும்? ஒரு மனிதனை முக்கமலார், ஒரு மனிதனை அழகுபடுத்தக்கூடியது தான் அமல். ஒரு மனிதனை அழகுபடுத்தக்கூடியது தான், பரிபூர்ணப்படுத்தக்கூடியது தான் ஈமான் இருக்கிறது. எனவே தான் அல்லாஹ் சொன்னான், ஆராபிகளை பார்த்து, அந்த ஆராபிகள் தொழுவக்கூடியவர்களாக இருந்தார்கள், ஜக்காத்தும் கொடுத்தார்கள், ஹஜ்ஜும் செய்தார்கள், போரும் செய்தார்கள். அந்த ஆராபிகள் தந்தை சொன்ன பொழுது நான் வெறும் மூமின் தான் என்று சொன்ன பொழுது அல்லாஹ் சொன்னான், காலத்தில் ஆராபு ஆமன்னா, ஆராபிகள் ஆமன்னா நாங்கள் ஈமான் கொண்டோம் என்று சொல்கிறார்கள். கொள் நபி என்று சொல்லுங்கள், லம் தூமினோ நீங்கள் ஈமான் கொள்ளவில்லை, வலாக்கி கூடு வசனம் தான், நாங்கள் முஸ்லிமானோம் என்று சொல்லுங்கள், முக்மீனானோம் என்று சொல்ல வேண்டாம் என்று அல்லாஹ் தஆலா தடுக்கிறான். ஏன் தெரியுமா? அந்த ஈமான், இந்த முஹப்பத்தே ரசூல், நபியுடைய நேசம் எந்த உள்ளத்தில் இருக்கிறதோ அந்த உள்ளத்தில் மட்டும் தான் ஈமான் வளரும். வெறுவனே அமல் இருந்தால், வெறுவனே அச்சு இருந்தால், வெறுவனே ஈடுமுதல் இருந்தால் வளராது என்பதை நாம் குர்ஆனை மூலமாக பார்த்தேன். ஷைத்தானுக்கும் ஈடுபு இருந்தது, மலக்குமார்களுக்கும் அந்த தீமை கொடுத்திருந்தான். 2 பேரை பார்த்தும் அல்லாஹ் ஏவினார். ஆதம் அவனுக்கு சஜ்தா செய்யுங்கள் என்று ஏவினான். ஆனால் ஷைத்தான் இல்பை கொண்டு அவன் லஈனாக தூக்கி எறியப்பட்டவனாக இருக்கிறார். ஆதம் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு சஜ்தா செய்யுங்கள் என்று ஷைத்தானை பார்த்து அல்லாஹ் சொன்ன பொழுது, உடனே அல்லாஹ் ஷைத்தான் அல்லாஹ்விடத்திலே சொன்னான், இல்பை கொண்டு யோசித்து சிந்தித்து சொன்னான், நான் ஒரு மனிதனுக்கு சஜ்தா செய்ய முடியாது. தம்பி இல்பை கூட்டு அவன் சொன்னான். அப்பொழுது இல்பு அவனுக்கு பெரிதாக தெரிந்தது. தன்னுடைய இல்பு அவனை குனிய விடவில்லை. ஒரு மனிதனுக்கு நான் சஜ்தா செய்ய முடியாது என்று ஷைத்தான் சொன்னான். அல்லாஹ்வுக்கு, ஹலக்தனி மின் நார், என்னை நீ நெருப்பால் படைத்தாய், வஹலக்தஹு மின் தீன், ஆதமை மண்ணால் படைத்தாய் என்று அல்லாஹ்விடமே அவன் தர்க்கம் செய்தான். அவன் சஜ்தா செய்யவில்லை. எனவே அவன் தூக்கி எறியப்பட்டவனாக அறிவித்தார். இதை வைத்து முஹத்திஸீன்கள், முஃபஸ்ஸிரீன்கள் நமக்கு ஞாபகப்படுத்துகிறார்கள், ஷைத்தான் இல்பை கொண்டு அவன் சிந்தித்தான். அவனிடத்தில் இல்பு மட்டும்தான் இருந்தது, நபியின் மீது நேசமில்லை, நபியுடைய கண்ணியம் அவனுடைய உள்ளத்திலே இல்லை. முஹப்பத்துக்கும் இல்முக்கும் மத்தியிலே பலவிதமான வித்தியாசங்கள் இருக்கு. இல்பு என்பது ஒரு மனிதனை பெருமையை கொண்டு சேர்க்கும். அதே அவனுடைய முஹப்பத் இருந்தால் அவனுக்கு தவானு கொடுக்கும், பணிவை ஏற்படுத்தும். எனவே தான் முஹப்பத்து தேவை. இல்மு மட்டும் இருந்தால் சந்தேகத்தை அதிகம் ஏற்படுத்தும் என்பதாக சூஃபியாக்கள் ஞாபகப்படுத்துகிறார்கள். ஒரு மனிதனிடத்திலே முஹப்பத் இருந்தால் அவனுக்கு சந்தேகத்தை ஏற்படுத்தாது, யக்கீனை ஏற்படுத்தும், உறுதியை ஏற்படுத்தும் என்பதாக சொல்கிறார். ஒரு மனிதனிடத்தில் இல்மு இருந்தால் செய்யலாமா செய்ய வேண்டாமா என்ற சிந்தனை அவனுடைய உள்ளத்திலே விதைக்கும். ஆனால் முஹப்பத் இருந்தால் அந்த சிந்தனை அவனுடைய உள்ளத்திலே வராது. உடனே அவன் செய்ய ஆரம்பித்து விடுவான். மலக்குமார்கள் உடனே குனிந்ததை போன்று, அல்லாஹ்வுடைய சமூகத்திலே குனிந்ததை போன்று அந்த முஹப்பத் குனிய வைத்து விடும் என்பதாக நமக்கு சூஃபியாக்கள் ஞாபகப்படுத்துகிறார். எனவே முஹப்பத்துக்கும் இல்முக்கும் மத்தியிலே பலவிதமான வித்தியாசங்கள் இருக்கிறது. அதை எல்லாம் இந்த நேரத்தை சொல்லி முடிக்க முடியாது. அதன் அடிப்படையிலே அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் மலக்குமார்களையும் பார்த்து ஏவினான், ஆதமுக்கு சஜ்தா செய்யுங்கள் என்று. மலக்குமார்களுக்கும் அல்லாஹ் இல்மை கொடுத்திருந்தான். அந்த இல்மை வைத்து அவர்கள் முன்னால் அல்லாஹ்விடத்திலே கேட்டார்கள், இன்னி ஹாலிகுல் பஷரன், நான் ஒரு மனிதனை படைக்கக்கூடியவனாக இருக்கிறேன், மனித இனத்தை படைக்கக்கூடியவனாக இருக்கிறேன் என்று சொன்ன பொழுது அல்லாஹ்விடத்திலே கேட்டார்கள், ஏன் படைக்கிறாய் என்று கேட்டார்கள். ஆனால் இன்னி அலவு மாலா தஅலமூன், நீங்கள் அறியாதவற்றை எல்லாம் நான் அறிகிறேன் என்று அல்லாஹ் சொன்னவுடன் அவர்கள் அமைதியாகிவிட்டார்கள். மலக்குமார்கள் அமைதியாகிவிட்டார்கள். அல்லாஹ் சொன்னவுடன் அவர்கள் தலை சாய்த்தார்கள். பார்க்குமாறு ஏன்? அவர்களிடத்தில் இல்முடன் முஹப்பத் இருந்தது, அதுவாத் இருந்தது, கண்ணியம் இருந்தது. எனவே இந்த முஹப்பத் என்பது, இந்த நபியுடைய நேசம் என்பது நமக்கு ஒவ்வொரு மனிதருக்கும் இருந்தால் தான் உண்மையாக ஆக முடியும். இன்றைக்கு இதெல்லாம் அவசியமாக தேவைப்படுகிறது. ஒரு சமூகம் இதை அணித்துக் கொண்டே வருகிறார்கள். நபியை நேசிக்க வேண்டாம், நபியை கண்ணியப்படுத்த வேண்டாம், தொழுதால் போதும், நோன்பு வைத்தால் போதும், ஹஜ் செய்தால் போதும் என்று தடுத்து கொண்டே வருகிறார்கள். அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும், அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். குர்ஆனை சிந்தித்து பார்த்தால், குர்ஆனை திறந்து பார்த்தால், ஒவ்வொரு ஆயத்தும் நபியுடைய கண்ணியத்தை எந்த அளவிற்கு அல்லாஹ் பேசுகிறார். தன்னுடைய குர்ஆனில் அல்லாஹ் தன்னுடைய நபியை எந்த அளவிற்கு உயர்த்த வேண்டுமோ அந்த அளவிற்கு உயர்த்தி பேசுகிறார்.
நபியை பற்றி சொல்வார்கள் ஷாயர்கள், அல்லாஹி ஜானுத்தாக முஹம்மது கா மர்த்தபா, நபியுடைய அந்தஸ்தை அல்லாஹ் ஒருவன் மட்டும் தான் அறியக்கூடியவனாக இருக்கிறார் என்று சொல்வார். நம்மால் அறிய முடியாது. அவ்வாறு அறியாமல் இருப்பதின் காரணத்தினால்தான் நாம் நபியை யார் என்று புரியாமல் நாம் தெரிந்து கொண்டிருக்கிறோம். அவர்களை நாம் முஹப்பத் செய்யாமல், பிரியப்படாமல் நாம் அலைந்து கொண்டு தெரிந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். பெரியவர்கள், அல்லாஹ் குர்ஆனிலே ஒரு சமூகத்தை பார்த்து, யா அஹ்ல கிதாப், வேதம் கொடுக்கப்பட்டவர்களே என்று அல்லாஹ் அழைப்பார். அல்லாஹ் குர்ஆனிலே அழைக்கும் போது இதுவெல்லாம் அல்லாஹ்வுடைய வழக்கம். யா அய்யுஹன் நாஸ், ஓ மக்களே என்று அழைப்பார். மக்காவிலே மக்கியாவிலே அல்லாஹ் மக்களை அழைக்கும் போது யா அய்யுஹன் நாஸ் என்ற வார்த்தையை 10 முறை அழைத்திருக்கிறான் என்பதாக முஃபஸ்ஸிர்கள் நாம் ஞாபகப்படுத்துகிறார். இதே யா அய்யுஹன் நாஸ் என்ற வார்த்தையை மதீனாவிலும் 10 முறை அல்லாஹ் அழைத்திருக்கிறார். மொத்தமாக 20 முறை யா அய்யுஹன் நாஸ் என்ற வார்த்தையை குர்ஆனிலே அல்லாஹ் பயன்படுத்துகிறார் என்பதாக நமக்கு முஃபஸ்ஸிர்கள் ஞாபகப்படுத்துகிறார். இந்த யா அய்யுஹன் நாஸ் என்ற வார்த்தை பொதுமக்கள், காபிர்களையும் அழைக்கும், முஸ்லிம்களையும் இது உள்ளே ஈர்த்துக்கொள்ளும், முஸ்லிம்களையும் முஃமின்களையும் அனைவர்களையும் இது சேர்த்துக்கொள்ளும். யா அய்யுஹன் நாஸ், ஓ மக்களே, எல்லா மக்களும் இந்த யா அய்யுஹன் நாஸை அடங்கிடுவார். ஆனால் இந்த யா அய்யுஹன் நாஸ் என்ற வார்த்தையை மக்காவில் நபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்த பொழுதும் அல்லாஹ் அழைத்தார். மதீனாவில் நபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்த பொழுதும் அழைத்தார். எதற்கு சொல்ல வருகிறேன் என்று சொன்னால், நபியுடைய அந்த அந்தஸ்தை அல்லாஹ் எந்த அளவிற்கு உயர்த்திருக்கிறான் என்பதை இதன் மூலமாக சிந்திக்கலாம். ஆனால் இன்னும் சில வசனங்களில் அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் யா அய்யுஹல்லதீன ஆமனூ என்ற வசனத்தை கொண்டு அல்லாஹ் அழைக்கிறான் மக்களை. ஓ ஈமான் கொண்ட விசுவாசிகளே. நபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் இருக்கும் பொழுது வரை இந்த வசனத்தை கொண்டு அல்லாஹ் ஆரம்பிக்கவே இல்லை. இந்த வசனம் 89 தடவை குர்ஆனிலே பதிவாகியுள்ளது. யா அய்யுஹல்லதீன ஆமனூ, யா அய்யுஹல்லதீன ஆமனூ, யா அய்யுஹல்லதீன ஆமனூ என்ற வசனம் இதை கொண்டு ஆரம்பிப்பு. ஆனால் 89 தடவையும் அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் மதீனாவிலே தான் மக்களை அழைத்திருக்கிறார். இதற்கு சூஃபியாக்கள் நமக்கு ஞாபகப்படுத்துகிறார்கள். அல்லாஹ் யா அய்யுஹன் நாஸ் என்று பொதுமக்களை பார்த்து பேசும்பொழுது, மதீனாவிலே மக்காவிலே பேசும்பொழுது பொதுவான விஷயங்களை அல்லாஹ் பேசினார். தௌஹீதை பற்றி பேசினார், அல்லாஹ்வுடைய ஒருமைத்துவத்தை பற்றி பேசினார், குர்ஆனுடைய சிறப்பை பற்றி பேசினார், கியாமத் நாளை பற்றி பேசினார், மேலும் மௌத்துக்கு பிறகு எழுப்பப்படுவதை பற்றி பேசினார், கபரிலே அஸாபு செய்வதை பற்றி பேசினார், சொர்க்கம் நரகத்தை பற்றி பேசினார். யா அய்யுஹன் நாஸிலே. ஆனால் யா அய்யுஹல்லதீன ஆமனூ என்று எப்போது பேசினான் தெரியுமா? குறிப்பாக மக்கள் வந்துவிட்ட பொழுது. முஃமின்கள் மட்டுமே மதீனாவில் இருந்தார்கள். நபியை நேசிக்கக்கூடியவர்கள் மட்டுமே மதீனாவில் இருந்தார்கள். அங்கு அல்லாஹ் என்ன பேசினான் தெரியுமா? அங்கு யா அய்யுஹல்லதீன ஆமனூ என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் என்ன பேசினான் தெரியுமா? நபியுடைய கண்ணியத்தை அல்லாஹ் பேசினார் என்பதாக நமக்கு சூஃபியாக்கள் ஞாபகப்படுத்துகிறார். பொதுமக்களை பார்த்து பேசும்பொழுது நபியுடைய கண்ணியத்தை அல்லாஹ் சொல்லவில்லை. என்னுடைய நபியை கண்ணியப்படுத்துங்கள் என்று அல்லாஹ் சொல்லவில்லை. ஆனால் தனக்கு ஹாஸான குறிப்பான சஹாபாக்கள் வந்த பொழுது, முஃமின்கள் வந்த பொழுது அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் யா அய்யுஹல்லதீன ஆமனூ என்ற வசனத்தை பேசுகிறார் என்று சொன்னால், நபியுடைய கண்ணியத்திற்கு எந்த அளவிற்கு அல்லாஹ் முக்கியத்துவம் கொடுக்கிறார் என்பதை நாம் இந்த ஆயத்தின் மூலமாக நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். யா அய்யுஹன் நாஸ் என்று அழைக்கும் பொழுது நபியுடைய கண்ணியத்தை அல்லாஹ் பேசவில்லை. யா அய்யுஹல்லதீன ஆமனூ என்று பேசும் பொழுது மதீனாவிலே வைத்து 89 வசனங்களிலே அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் நபியுடைய கண்ணியத்தை பேசுகிறார். கண்ணியத்திலே அல்லாஹ் பேசுகிறார், நபிக்கு மரியாதை செலுத்துங்கள், நபிக்கு அதபு செய்யுங்கள் என்று பேசும் பொழுது யா அய்யுஹல்லதீன ஆமனூ லா தர்ஃபஉ அஸ்வாத்தக்கும் ஃபௌக ஸௌத்தி நபி, நபியுடைய சப்தத்தை விட உங்களுடைய சப்தத்தை உயர்த்த வேண்டாம் என்று அல்லாஹ் பேசினார். நபியுடைய கண்ணியத்தை பேசினார். ஈமான் கொண்ட விசுவாசிகளே என்று அழைத்து மதீனாவிலே அல்லாஹ் பேசினார். நபியுடைய சப்தத்தை விட உங்களுடைய சப்தத்தை உயர்த்த வேண்டாம். அவ்வாறு உயர்த்துவது தஹபத்தலக்கும் அமாலுக்கும், உங்களுடைய அனைத்து அமல்களும் அழிக்கப்பட்டுவிடும், ஒன்றுமில்லாமல் ஆகிவிடும் என்று சொன்னார். இந்த ஆயத்தை வைத்து நாம் சிந்திக்கலாம், நபிக்கு கண்ணியம் செய்வது பெரியதா, அமல் பெரியதா? நாம் 100 ஹஜ் செய்திருக்கிறார், 10,000 ரக்காத்துகள் தொழுதிருக்கிறார், 10,000 நோன்புகள் நோட்டிருக்கிறார், 10,000கணக்கான ஜக்காத்துகளை நாம் கொடுத்திருக்கிறார். ஆனால் நபிக்கு கண்ணியம் செய்யாமல் எவ்வளவு அமல்கள் செய்தாலும் அந்தஹபத்தலக்கும் அமாலு, அனைத்து அமல்களும் அந்தஹபத்த அமாலுக்கும் அனைத்து அமல்களும் எல்லாம் அழித்து போய்விடும் என்று அல்லாஹ் சொல்கிறார். இவ்வளவு பெரிய புரிகிறதா? அமல் பெரியதா, நபியுடைய கண்ணியம் பெரியதா? நபியுடைய கண்ணியம் தான் பெரியது, அமல் ஒன்றும் இல்லை. நபியுடைய கண்ணியத்துக்கு முன்னால்
ஒரு மனிதனுக்கு நபியை கண்ணியப்படுத்தக்கூடிய தன்மை இல்லை, நபியை தாதேவு செய்யக்கூடிய நபியுடைய பிரியமில்லை என்று சொன்னால் அவனுடைய அவரை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளவே மாட்டார். அந்த தகபத்தாமாலும் ஒட்டுமொத்த அமர்களும் இந்த ஆயத்தின் மூலமாக அல்லாஹ் அழித்து விடுகிறான் என்பதை இந்த ஆயத் நமக்கு உணர்த்துகிறது. இந்த ஆயத்து இறங்கியவுடன் ஒரு சஹாபி ரசூல் சாபித் இப்னு கைஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் உடனே வீட்டிற்கு செல்கிறார்கள். வீட்டிற்கு சென்று அவர்கள் அழுகிறார்கள், தேப்பி தேப்பி அழுகிறார்கள். தன்னுடைய அறையை பூட்டிக்கொள்ளும். 3 நாள் ஆகிவிட்டது, சாப்பிடவில்லை, குடிக்கவில்லை. நபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மஜ்லிஸுக்கும் வரவில்லை. இந்த செய்தி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வந்தவுடன் சாபித் இப்னு கைஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை தேட ஆரம்பித்து விட்டார். இந்த ஹதீஸ் புகாரி ஷரீஃபிலே பதிவு செய்கிறார்கள். சாபித் இப்னு கைஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை தேடும் பொழுது அவர்கள் காணவில்லை. எனவே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சஹாபியை அவர்களுடைய வீட்டிற்கு அனுப்புகிறார்கள் என்ன ஆனது என்பதை விசாரிப்பதற்காக. இந்த சஹாபி ரசூல் சாபித் இப்னு கைஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய வீட்டிற்கு சென்று, ஏன் இவ்வாறு இருக்கிறீர்கள்? அந்த வீட்டிற்கு சென்றால் அவர்கள் அந்த அளவுக்கு தலையை சாய்ந்தவர்களாக கவலையில் அமர்ந்து கொண்டிருப்பதை அந்த சஹாபி பார்க்கிறார். அவர்களை பார்த்தவுடன், ஏன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபைக்கு வருவதில்லை என்று கேட்டதுடன் அவர்கள் சொன்னார்கள், பக்கத்து ஹபித்த அமலுஹு வஹுவ மின் அமலின் நார். யாருடைய சப்தம் நபியுடைய சப்தத்தை விட அதிகமாகிவிட்டதோ அவருடைய அமல்கள் எல்லாம் அழிந்து போய்விட்டது என்ற குர்ஆன் ஆயத் இறங்கிவிட்டது. ஏனென்று சொன்னால் இந்த சஹாபி ஏன் அழுகிறார்கள்? காரணம் என்னவென்று சொன்னால் அவர்களுடைய இயற்கை தன்மையை பேசினால் சப்தமாக, பேசினால் கம்பீரமாக பேசுவார்கள், மிகவும் சப்தமாக பேசுவார்கள். அது அவர்களுடைய இயற்கை, மாற்ற முடியாது. அதற்காக அவர்கள் அழுகிறார்கள் வீட்டிலே சென்று. உடனே ஏன் அழுகிறீர்கள், ஏன் இந்த வெளியே வருவதில்லை என்று கேட்டவுடன் அந்த சஹாபி சொன்னார்கள், அபித்த அமலுகு, அவருடைய அனைத்து அமல்களும் வீணாகிவிட்டது என்ற ஆயத் இறங்கியது. எனவே என்னுடைய சப்தமும் உயர்வாதிருக்கிறது நபியுடைய சப்தத்தை விட. எனவே எனக்கு கவலை வந்துவிட்டது. இத்தனை வருடங்கள் வணங்கிய வணக்கம் எல்லாம் வீணாகிவிட்டதோ என்ற கவலை என்னுடைய உள்ளத்திலே வந்துவிட்டது சஹாபி ரசூல் சொன்னதற்கு. அதற்குத்தான் நான் வெளியே வரவில்லை, நான் சாப்பிடவில்லை, குடிக்கவில்லை என்ற காரணத்தை சொன்னவுடன் அந்த சஹாபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வருகிறார். காரணத்தை சொல்கிறார்கள். யார் ரசூலல்லாஹ், அல்லாஹ் உங்களிடத்தில் ஒரு ஆயத்தை இறக்கினார். உங்களுடைய சப்தத்தை விட யார் அதிகமாக சப்தத்தை உயர்த்துவாரோ அவருடைய அனைத்து அமல்களும் வீணாகிவிடும் என்ற ஆயத்து இறங்கியதை வைத்து அவர்கள் கவலைப்படுகிறார்கள். அவருடைய சப்தமும் இயற்கையில் மிகவும் சப்தமாக இருக்கும், அதிகமாக இருக்கும் என்பதை வைத்து அவர்கள் கவலைப்படுகிறார்கள் என்று சொன்னவுடன் நபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி அனுப்பினார்கள், நீங்கள் அவர் பக்கம் செல்லுங்கள், அவரிடத்தில் சொல்லுங்கள், லஸ்தமின் அகலினார், நீங்கள் நரகவாசி கிடையாது, வலாக்கின் அகலில் ஜன்னா, நீங்கள் சொர்க்கவாசி என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுப செய்தி சொல்லி அனுப்பினார். நாம் சிந்திக்க வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சஹாபாக்கள் எந்த அளவுக்கு கண்ணியம் செய்தார்கள். நபியை கண்ணியப்படுத்தினால் அமல் போய்விடும் என்பதிலே அவர்கள் பயந்தார்கள். பயந்து 3 நாட்கள் சாப்பிடவில்லை. நபியை நாம் கண்ணிய குறைவாக நடத்தி விடுவோமோ, அவர்களுக்கு முன்னால் ஏதாவது சப்தம் உயர்ந்து விடுவோ என்ற பயத்திலே 3 நாள் வெளியே வரவில்லை, கவலையில் ஆழ்ந்து கொண்டிருந்தார். அவ்வாறு கண்ணியம் செய்த அந்த சஹாபிக்கு சுப செய்தியை பாருங்கள், சொர்க்கத்தையே தந்து விட்டார்கள் இந்த உலகத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதை விட வேறு என்ன வேண்டும்? எனவே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி குர்ஆன் இன்னும் உயர்வாக பேசுகிறது. அல்லாஹ் சொல்கிறான், இன்னல்லதீன யகுல்லூன அஸ்வாத்தஹும் ஃபௌக ஸௌத்தின் நபி, இன்னல்லதீன யகுல்லூன அஸ்வாத்தஹும் இன்த ரசூலில்லாஹி, நபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே அவர்களுடைய சமூகத்தில் இருக்கும் பொழுது தன்னுடைய சப்தத்தை தாழ்த்திக் கொள்கிறார்களே, கண்ணியத்தை கருதி தன்னுடைய சப்தத்தை அடக்கிக் கொள்கிறார்களே, அவர்களுக்கு என்ன கூலி தெரியுமா? நபி கண்ணியம் செய்தால் என்ன கூலி தெரியுமா? நபிக்கு மரியாதை செய்தால் என்ன கூலி தெரியுமா? அல்லாஹ் சொல்கிறான், உலாயிக்க லஹுமுல் மக்ஃபிரா, அவர்களுக்கு அல்லாஹ் பாவ மன்னிப்பை தருகிறான், வ அஜ்ருன் அதீம், மேலும் மகத்தான கூலியை தருகிறான் என்று அல்லாஹ் சொல்கிறான். மேலும் சொல்கிறான், இல்தஹனல்லாஹு குலூபஹும் லித்தக்வா, அவருடைய உள்ளத்தை அல்லாஹ் இறையச்சத்திற்காக தேர்ந்தெடுத்துக் கொடுக்கிறேன் என்றால் அந்த வசனத்திலே அல்லாஹ் சொல்கிறான். இவர்களே நபியை நேசித்தால், நபியை கண்ணியப்படுத்தினால் உள்ளத்தை அல்லாஹ் இறையச்சத்திற்காக தேர்ந்தெடுத்துக் கொள்கிறான். அவர்களுடைய அனைத்து பாவங்களையும் அல்லாஹ் மன்னிக்கிறான். மேலும் மகத்தான கூலி இருக்கிறது என்றெல்லாம் அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்கிறார் என்று சொன்னால், நபியை பிரியப்படுவதை, நபியை கண்ணியப்படுத்துவதை அல்லாஹ் எந்த அளவிற்கு நேசிக்கிறான் என்பதை நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். இன்றைக்கு நபியை கண்ணியப்படுத்துவதெல்லாம் சர்வ சாதாரணமாக ஆகிவிட்டது.
சாதாரண ஒரு மனிதரை போன்று எல்லாம் பேசுகிறார்கள். நவுது பில்லாஹி மின் தாலிக். நபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சப்ஸே அலா அமாரா நபி, அனைத்து வஸ்துக்களையும் விட உயர்ந்தவர்கள் நபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட எந்த வஸ்துவும் உயர முடியாது. காரணம் என்ன தெரியுமா? ஒட்டுமொத்த உலகத்தையும் அல்லாஹ் நபியுடைய நூரை கொண்டு தான் அல்லாஹ் படைத்தான். நபியுடைய ஒளியை கொண்டு தான் அல்லாஹ் படைத்தான். நபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், அன மின் நூரில்லாஹ், நான் அல்லாஹ்வுடைய ஒளியை கொண்டு படைக்கப்பட்டேன். குல்லு ஷைஇன் மின் நூரி, அனைத்து ஒட்டுமொத்த வஸ்துக்களும் என்னுடைய நூரை கொண்டு படைக்கப்பட்டது என்பதாக கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள் என்று சொன்னால், இந்த ஆயத்துடன் இந்த ஹதீஸுகள் அனைத்தையும் நாம் சிந்திக்க வேண்டும் பெரியோர்களே. எப்போது மதீனாவிலே நபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கண்ணியப்படுத்துமாறு அல்லாஹ் பல ஆயத்துகளில் அல்லாஹ் ஏவினார். இன்னும் ஒரு ஆயத்தில் சொல்லுவோம், அலா ரப்பிக்க, உன்னுடைய ரப்பின் மீது சத்தியமாக, லா யுக்மினூன, அவர்கள் முஃமினாக முடியாது, அத்தா யுஹக்கிமுக, உங்களை ஆக்கிமாக்கும் வரை, உங்களை நீதிபதியாக ஆக்கும் வரை அவர்கள் மூமினாக ஆக முடியாது என்பதாக அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் குர்ஆனிலே சொல்கிறான் என்று சொன்னார். நபி ஆக்கிமாக்கி, நபி நீதிபதியாக்கி வாழக்கூடியவர்தான் மூமின் என்பதாக அல்லாஹ் அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக குர்ஆனிலே பேசுகிறான். இந்த ஆயத்திலே எல்லாம் யோசித்தால் நபியுடைய அதுமத்தை அல்லாஹ் எந்த அளவுக்கு குர்ஆனிலே பேசுகிறான் என்பதை நாம் சிந்திக்கலாம். நபியை கண்ணியப்படுத்துவது எப்படி, நபியை பற்றி, நபியை நேசிப்பது எப்படி என்றெல்லாம் சிந்திக்க வேண்டும் என்று சொன்னால், முற்பட வேண்டும் என்று சொன்னால், நபி அந்த குர்ஆனை நாம் பார்க்க வேண்டும், சிந்திக்க வேண்டும். அதிகமான முறையிலே குர்ஆனை முத்தாலா செய்ய வேண்டும், அதை பார்க்க வேண்டும், ஓதிக்கொண்டே இருக்க வேண்டும். குர்ஆனை சரியான முறையை சிந்தித்தாலே நபியை நாம் நேசிக்க ஆரம்பித்து விடுவோம். அந்த அளவிற்கு குர்ஆனிலே அல்லாஹ் நபியுடைய கண்ணியத்தை பற்றி பேசுகிறான். ஒரு ஆயத்தில் அல்லாஹ் சொல்லுவான், வலவ் அன்னஹும் இஸ் தலமு அன்ஃபுஸஹும், தனக்கு அநீதம் செய்து கொண்டவர்கள் ஜாவுக, உங்களிடத்திலே வந்து நாங்கள் அநியாயம் செய்து விட்டோம் என்று சொன்னால், அல்லாஹ்விடத்திலே உங்களிடத்திலே வந்து இஸ்திக்பார் செய்வார்கள். நபியே, உங்களுடைய சமூகத்திலே வந்து பாவ மன்னிப்பு தேடுவார்கள். நபியும் அவர்களுக்கு பாவ மன்னிப்பு தேடுகிறார்கள் என்று சொன்னால், அல்லாஹ் மன்னிக்கக்கூடியவனாக இருக்கிறார். நபியுடைய சமூகத்திற்கு ஒருவர் வந்துவிட்டாலே அல்லாஹ் அவருடைய பாவத்தை மன்னிக்கிறேன் என்று அல்லாஹ் குர்ஆனிலே பதிவு செய்கிறான் பெரியவர். எனவே இது போன்ற ஆயத்துகள் நபியுடைய கண்ணியத்தை மிகவும் பெரிதாக பேசுகிறது. சஹாபாக்கள் எந்த அளவுக்கு நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சமயத்திலே சமூகத்திலே இருந்தார்கள் தெரியுமா? நபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒன்றை சொல்லிவிட்டால் அவர்கள் அப்படி அதே இடத்திலே நின்று விடுவார்கள். நபியை அந்த அளவிற்கு கண்ணியம் செய்தார்கள் சஹாபாக்கள். அதற்கு உஸ்மானே கனி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஒரு செய்தியை சொல்கிறார்கள். குத்பாவிலே பிரசங்கத்திலே சொல்கிறார்கள், நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கையை பிடித்து நான் இஸ்லாமானேன், இந்த வலது கையை கொண்டு இஸ்லாமானேன், பிடித்து இஸ்லாமானேன். எப்போது இந்த வலது கையை கொண்டு நபியுடைய கரத்தை நான் பற்றி பிடித்தேனோ, முன்சு ஜாலிக்கல் யௌம் ஃபமா மஸஸ்து பிஹா ஸகரி, என்னுடைய மர்மஸ்தானத்தை நான் தொட்டதில்லை என்று ஹஜ்ரத் உஸ்மானே கனி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்கிறார்கள். சொன்னால், நபியை தொட்ட இந்த கையினால் அவர்கள் மர்மஸ்தானத்தை தொடுவதற்கு அவர்கள் அஞ்சுகிறார்கள். நபியுடைய கண்ணியத்திற்கு குறைவாக விடுமோ என்று அஞ்சுகிறார்கள் சஹாபா. நாம் சிந்திக்க வேண்டும் பெரியவர்களே. சஹாபாக்களும் நபியை உயர்த்தி பேசுகிறார். நபியை உயர்த்தி அவர்களுடைய கண்ணியத்தை உயர்ந்ததாக எண்ணி வாழ்ந்தார். நாம் என்ன எவ்வாத்திரம் அல்லாஹ்வின் குர்ஆனிலே அந்த அளவிற்கு நபியுடைய கண்ணியத்தை பேசுகிறார். எந்த அளவிற்கு என்று சொன்னால், மனிதர்கள் இருக்கட்டும், மிருகங்கள் நபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பதித்து ஒரு சமயத்தில் ஒரு அன்சாரி சஹாபி, இந்த ஹதீஸ் தபுரானி, நஸரி, தாரமி, முஸ்னத் அஹ்மத் போன்ற கிதாபுகளிலே பதிவு செய்யப்படுகிறது. ஒரு அன்சாரி சஹாபி தன்னுடைய ஒட்டகம் பைத்தியம் பிடித்து விட்டது என்ற காரணத்தினால் நபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே கொண்டு வருகிறார்கள். இந்த ஹதீஸை சிந்திக்க வேண்டும். ஆரம்பத்திலே ஒட்டகத்திற்கு பைத்தியம் பிடித்து விட்டால் டாக்டரிடத்திலே, மருத்துவரிடத்திலே கொண்டு செல்ல வேண்டும். இதுதான் வழக்கம், இதுதான் நாம் செய்கிறோம். எதை யாரிடத்திலே கொடுத்தால் சரியாகுமோ அதை அவர்களிடத்திலே கொடுக்க வேண்டும் அல்லவா? அதை பற்றி படித்தவர்களிடத்தில் தான் கொடுக்க வேண்டும். அந்த காலத்திலே தபீப், மருத்துவர் என்று இருந்தார்கள், அவர்களிடத்திலே கொண்டு சென்றிருக்க வேண்டும். ஆனால் சஹாபாக்களுடைய நிலை அப்படி இல்லை. ஒரு சிறிய சிக்கல் ஏற்பட்டாலும் உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வருவார். இன்றைக்கு ரசூலிடத்திலே கேட்கலாமா, ரசூலிடத்திலே சொல்லலாமா என்று கேட்கிறார்களே,
ஆனால் சஹாபாக்களுடைய நிலை அப்படி இல்லை. உடனே தனக்கு எந்த சோதனை வந்து விட்டாலும் அல்லாஹ்விடத்திலும் கையேந்த தெரியாது சஹாபாக்கள். அல்லாஹ்விடத்திலும் கையேந்த மாட்டார்கள். எந்த வஸ்துக்களிடத்திலும் போக மாட்டார்கள். உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வந்து விடுவார்கள். இதை பற்றி பேச வேண்டும் என்று சொன்னால் பல ஹதீசுகள் இருக்கிறது. இந்த சஹாபி, சில சஹாபிகள் எல்லாம் தன்னுடைய தாய் இஸ்லாம் ஆகவில்லை, ஈமானாகவே முஃமினாக மாறவில்லை. நான் மட்டும் முஃமினாக இருக்கிறேன், நான் மட்டும் சொர்க்கம் சென்று என்னுடைய தாய் நரகம் செல்ல வேண்டுமா என்றெல்லாம் அஞ்சி அல்லாஹ்விடத்தில் துஆ செய்யவில்லை. என்னுடைய அம்மாவிற்கு ஈமானை நசீபாக் என்று அல்லாஹ்விடத்தில் துஆ செய்யவில்லை. உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வந்தார். அதே போன்று இந்த அன்சாரி சஹாபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் வருகிறார்கள். யார் ரசூலல்லாஹ், என்னுடைய ஒட்டகத்திற்கு பைத்தியம் நீக்கிவிட்டது, அது அனைத்தையும் கடிக்கிறது என்று சொல்கிறார். பின்னே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாருங்கள் பார்ப்போம் என்று தோட்டத்தின் பக்கம் செல்கிறார்கள். சென்று கிட்டே நெருங்கும் பொழுது அன்சாரி சஹாபிகளுக்கு பயம் வந்து விட்டது. யார் ரசூலல்லாஹ், கத் சார விஸ்லல் கல்பு, அந்த ஒட்டகம் நாயை போன்று மாறிவிட்டது. நகாக்கு அனைக்க சௌரத்தகு, அது உங்களை கடித்து விடும் என்று நாங்கள் பயப்படுகிறோம். யார் ரசூலுல்லாஹ், கிட்டே போகாதீங்க என்று தடுக்கிறார். சொன்னார்கள், என்னை அந்த ஒட்டகம் ஒன்றும் செய்யாது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சென்ற பிறகு பலம்மா நவரன் ஜவலு இலா ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அப்படி கிட்ட போறான நாயகி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒட்டகம் நபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்த பொழுது என்ன செய்தது தெரியுமா? அக்பல நஹ்வஹு ஹத்தா ஹர்ர சாஜிதன் பைன யதைஹி, நபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் சஜ்தா செய்த வண்ணமாக முன்னால் வந்தது ஒட்டகம். இதை பார்த்த சஹாபாக்கள் நாயகத்திடத்திலே கேட்டார்கள், யார் ரசூலல்லாஹ், ஹாதா பஹீம, இது ஒரு விலங்கு, இது ஒரு மிருகம். இந்த மிருகம் லா யாக்கிலு, இதற்கு அறிவில்லை. யஸ்ஜுது லக, அந்த மிருகம் அறிவில்லாத மிருகம் உங்களுக்கு சஜ்தா செய்கிறது. நஹன் நாக்கிலு, நாங்கள் அறிவுள்ளவர்கள். நஹனு அஹக்கு அன் நஸ்ஜுத லக, நாங்கள் தான் உங்களுக்கு சஜ்தா செய்வதற்கு தகுதியானவர்கள் யார் ரசூலல்லாஹ் என்று சொன்னதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லா யஸ்லுஹு லிபஷரி ஐ யஸ்ஜுத லிபஷர், ஒரு மனிதனுக்கு ஒரு மனிதன் சஜ்தா செய்வது சரியாகாது என்று கனிதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். இந்த ஹதீஸை கொண்டு நாம் விளங்கலாம், மிருகங்கள் எந்த அளவிற்கு நபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசித்தார், அவர்களுக்கு எந்த அளவிற்கு கண்ணியம் கொடுத்தது. மிருகங்களுக்கு தெரிந்தது நபியுடைய கண்ணியம், இன்று வாழக்கூடிய மனிதர்களுக்கு தெரியவில்லை நபியுடைய கண்ணியம். இதை வைத்து தான் இந்திக்கிறேன், மிருகத்திற்கு இருந்த அறிவு மனிதர்களுக்கு இல்லை என்பதாக முஸ்லிம்கள் ஞாபகப்படுத்துகிறார். மேலும் இந்த ஹதீஸை வைத்து நாம் அறியலாம், சஹாபாக்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சஜ்தா செய்வதற்கு துடித்துக் கொண்டிருந்தார்கள். எப்போது சஜ்தா செய்வதற்கு நாயகம் அனுமதிப்பார்கள் என்று அவர்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள் சஹாபா. எனவே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எந்த அளவிற்கு கண்ணியப்படுத்தியிருக்கிறார், அங்கே தான் ஈமான் இருக்கிறது. எனவே தான் சஹாபாக்கள் இந்த அளவிற்கு முயற்சி செய்திருக்கிறார்கள் நபியை கண்ணியப்படுத்துவதிலே. சஹாபாக்கள் ஒரு கேள்வி கேட்டார், சாதாரணமாக பதில் சொல்ல மாட்டார்கள். நபியை வைத்து கேட்கும் பொழுது அதற்கு உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஒரு முறை அதற்கு உபாஷ் பின் அஷ்யம் ரலியல்லாஹு தஆலா அவர்களிடம் கேட்கிறார்கள். இந்த ஹதீஸ் திருமதியிலே வருகிறது. அக்பர் ஆம் ரசூலுல்லாஹ், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெரியவர்களா, நீங்கள் பெரியவர்களா என்று கேட்கிறார். என்ன பதில் சொல்ல வேண்டும்? நான் தான் வயசில் பெரியவன் என்று சொல்லியிருக்கிறார். ஆனால் சஹாபாக்கள் நாம் இருந்தால் அப்படி பதில் சொல்லுவோம், இப்படித்தானே பதில் சொல்லுவது வழக்கம், நான் தானே வயசில் பெரியவன் என்று பதில் சொல்லிவிட்டு நாம் பிறந்து விடுவோம். ஆனால் நபியுடைய கண்ணியத்தை கருதிய சஹாபாக்கள் எப்படி பதில் சொன்னார்கள் தெரியுமா? அக்பரு மின்னி ரசூலுல்லாஹ், என்னை விட நபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் பெரியவர். ஆனால் ஆனால் அவர்களை விட நான் முன்னால் பிறந்து விட்டேன் என்று சொன்னான். நான் பெரியவர் என்ற வாக்கை பயன்படுத்தவில்லை நபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால். சஹாபாக்கள் ஈமான் எந்த அளவிற்கு இருந்திருக்கிறது, நாம் எந்த அளவிற்கு இருக்கிறோம் என்பதை நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். ஏனென்று சொன்னால் ஈமான் தான் மிகவும் முக்கியம். கபூரிலே வைத்த பிறகு அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் கேள்வி கேட்பான், மா தீனுக்க மா குன்த தகுலு ஃபீ ஹாதர் ரஜுல். இந்த 3 கேள்வி நமக்கு தெரியும். அல்லாஹ்வை இலாஹாக வைத்து வாழ்ந்தார் ரப்பி அல்லாஹ் என்று நாம் சொல்வோம். தீனுல் இஸ்லாத்திலே நாம் வாழ்ந்தால் என்னுடைய தீன் இஸ்லாம் என்று சொல்வோம்.
நபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி சரியான அகீதா, சரியான அதுவத் முஹப்பத் நம்முடைய உள்ளத்திலே இருந்தால் அவர்கள் யார் என்று சொல்லிவிடுவோம். ஆனால் இந்த ஹதீஸை வைத்து சொல்கிறார்கள், அஸ்ஸஹுல் குதுபி பாத கிதாபில்லாஹ் ஸஹீஹுல் புகாரி. அல்லாஹ்வுடைய வேதத்திற்கு பிறகு ஒரு வேதத்திற்கு சிறப்பு இருக்கிறது, ஒரு புத்தகத்திற்கு சிறப்பு இருக்கிறது என்று சொன்னால் அது புகாரி ஷரீஃபுக்கு தான். அந்த புகாரியிலே இந்த 3 கேள்வி வரல. இந்த 3 கேள்வி வரவே இல்லை. இந்த புகாரி ஷரீஃப்ல 3 கேள்வி வரல. கபூரியை வைத்த பிறகு ஒரே ஒரு கேள்வித்தான் கேட்கப்படும் என்பதாக புகாரி ஷரீஃபிலே பதிவு செய்கிறார்கள். எந்த கேள்வி தெரியுமா? மா குந்த தகூலு ஃபி ஹாதர் ரஜுல். நீ நபி இந்த மனிதனுடைய விஷயத்திலே என்ன சொல்லிக் கொண்டிருந்தாய் என்ற ஒரே கேள்வித்தான். இதற்கு காரணம் முஹத்திஸீன்கள் எழுதுகிறார்கள், மர் ரப்புக்க என்று சொன்னால் உன்னுடைய ரப்பு யார், உன்னுடைய இறைவன் யார் என்ற கேள்விக்கு நஸ்ரானியும் என்னுடைய ரப்பு அல்லான்னு சொல்லுவோம். என்ன நஸ்ரானிகளும் அல்லாவை ரப்பா ஏற்றுக்கிட்டாங்க. யகூதிகளும் என்னுடைய ரப்பு அல்லான்னு சொல்லுவான். யகூதிகளும் தன்னுடைய ரப்பை அல்லாவை ரப்பாக ஏற்றுக்கொண்டவர்கள் தான். முஸ்லிம்கள் எல்லாம் அல்லாவை ரப்பாக ஏற்றுக்கொண்டவர்கள், ரப்பி அல்லா என்று எல்லாம் சொல்வார்கள். இதிலே பாரபட்சம் பார்க்க முடியாது. இரண்டாவதாக கேள்வி வரும், மா தீனுக்க, உன்னுடைய தீன் என்ன என்று கேட்கும் பொழுது நஸ்ரானிகள் வெளியே சென்று விடுவார்கள், யகூதிகள் வெளியே சென்று விடுவார்கள். இஸ்லாத்தை சார்ந்த பல பிரிவுகள் இருக்கிறது அல்லவா. நபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், 73 பிரிவுகளாக என்னுடைய கூட்டம் பிரியும் என்று. எல்லாம் என்னுடைய தீன் இஸ்லாம் என்று சொல்வார்கள். எல்லாம் என்னுடைய தீன் இஸ்லாம் என்று சொல்வார்கள். ஆனால் இதை விட்டும் பிரிக்க வேண்டும். அந்த 73 பிற்கால ஒரு பிற்கால தேர்ந்தெடுக்க வேண்டும் அல்லவா, ஒரே ஒரு கூட்டத்தை மட்டும் தேர்ந்தெடுக்க வேண்டும் அல்லவா. எனவே தான் அல்லாஹ் குசூசியான கேள்வியாக, குறிப்பான கேள்வியாக இந்த கேள்வியை வைக்கிறான். மா குந்த தகூலு ஃபி ஹாதர் ரஜுல். இந்த மனிதனுடைய விஷயத்திலே நீ என்ன சொல்லிக் கொண்டிருக்கிறாய் என்று கேட்டவுடன் 72 பிரிவும் வெளியே சென்றுவிடும், ஒரே ஒரு பிரிவு மட்டும் சரியான பதிலை சொல்லும் என்பதாக அந்த பிரிவு தான் அஹ்லுஸ் சுன்னத் வல் ஜமாத் என்பதாக நமக்கு அமர்த்துகிறார். எனவே பெரியோர்களே, நபியை பற்றி உண்டான கேள்வித்தான் கபரிலே முக்கியமான கேள்வி என்பது முஹத்திஸீன்கள் முஃபஸ்ஸிரீன்களுடைய கருத்தாக இருக்கிறது. அதனால்தான் இந்த புகாரி ஷரீஃபிலே அந்த ஒரு ஹதீஸை, ஒரே ஒரு கேள்வி பற்றி உண்டான ஹதீஸை பதிவு செய்கிறார்கள். புகாரி ஷரீஃப் அஸ்ஸஹுல் குதுபி பாத கிதாபில்லாஹ் ஆகிய புகாரி ஷரீஃபிலே அந்த ஒரு கேள்வி தான் வருகிறது. எனவே பெரியோர்களை போன்ற ஹதீஸுகளை எல்லாம் சிந்தித்து நம்முடைய ஈமானை சீர்திருத்த வேண்டும். அல்லாஹ்வுக்கு நெருக்கமான அடியார்களாக, அல்லாஹ்வுக்கு பிரியமான அடியார்களாக நாம் மாற வேண்டும். ஏனென்று சொன்னால் இந்த உலகம் என்பது சில நாட்கள் தான், நாம் சில நாட்கள் தான். ஆஜ் கல் கி துனியா ஹை, ஏ துனியா, இந்த துனியா இன்றைய நாளைக்கு உண்டான துனியா. இந்த துனியாவில் இருந்து கொண்டு நம்முடைய ஈமானை இழந்து வாழக்கூடாது, நம்முடைய இஸ்லாத்தை இழந்து வாழக்கூடாது, ஈமானுக்கு அப்பாற்பட்ட வாழ்க்கையை வாழக்கூடாது. ஷரியத்தை முஹம்மதியாவை ஸ்தரமாக இருக்க வேண்டும். அதே போன்று நபியை நேசிப்பதில் ஸ்தரமாக இருக்க வேண்டும், நபியை கண்ணியப்படுத்துவதில் ஸ்தரமாக இருக்க வேண்டும். இப்படி இருந்தால்தான் அல்லாஹ் நம்மை நேசிப்பான். அல்லாஹ் நாளை வறுமையை நமக்கு முக்கியத்துவம் கொடுப்பான். நபியை தரிசிக்கக்கூடிய பாக்கியம் கிடைக்கும். நபியை தரிசிக்கக்கூடிய பாக்கியம் நம் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் அல்லவா. அல்லாஹ் தௌஃபீக் செய்ய வேண்டும். அது எப்போது கிடைக்கும்? நபியை நேசித்தால் தான் கிடைக்கும். நபியை கண்ணியப்படுத்தி கண்ணியத்துடன் வாழ்ந்தால் தான் கிடைக்கும். ஏங்க கண்ணியப்படுத்தினா என்ன ஆகும்? நாம் நல்ல மனிதராக வாழ ஆரம்பிக்கிறோம். நபியுடைய கண்ணியம் உள்ள இருந்துச்சுன்னா இந்த பாவம் உள்ள போகாது. நபியுடைய முஹப்பத் உள்ளே இருந்தால் நாம் எதையும் நேசிக்க மாட்டோம், எதையும் செய்ய பிரியப்பட மாட்டோம். ஆனால் இன்றைய காலத்திலே நாம் நாவினால் ஆரம்பித்து நபியை நேசிக்கிறோம் கூட்டம் நாவினால் இப்போது சொல்லிக் கொண்டிருக்கிறோம். நான் நபியுடைய நேசம் உள்ளத்திலே இருக்கிறதா என்பது நான் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். நாவினால் விண்ணப்பிப்பது மட்டும் போதாது, உள்ளத்தால் உறுதிப்படுத்த வேண்டும். அது எப்போது உறுதிப்படும்? நாம் நபி எப்படி வாழ்ந்தார்களோ அதே போன்று வாழ்வதற்கு பாடுபட வேண்டும். வல்லத்தா தௌஃபீக் செய்வானாக. இம்மையிலும் மறுமையிலும் நபியுடைய பொருத்தத்துடன் வாழ்வதற்கு, நபியுடன் இருப்பதற்கு வல்லத்தா நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வாசிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.